பெற்ற அங்கி வந்து பிறப்போசனைக்கு உள்ளது. பிறப்போசனைன்னு சொன்னால் அவங்க இன்னொருத்தரில் தான் உணவில் தங்கிப்பாங்க, அவங்களுக்கு உணவு செய்ய தெரியாது. அவங்களே உணவு செய்கிற செயற்பாடு என்னது? ஒளித்தோப்பு. ஒன்றாவது இந்த ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அங்கி யார் தோன்றினு சொன்னால் சயனோ பாக்டீரியா தோன்றின. சயனோ பாக்டீரியாக்கள் என்ன செஞ்சுட்டு சொன்னால் அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய ஒளித்தோப்பு செஞ்சது. சரியா? இப்போ இதுக்கு அடுத்தது ஒளித்தோப்பு செய்து தானே. ஒளித்தோப்பு செய்கிற நேரம் யார் வெளியாகுவ? ஆக்சிஜன் வாயு வெளியாகுமா இல்லையா ஒளித்தோப்புல? இதனால் பூமிக்கு இப்போ என்ன கிடைக்கிது? ஆக்சிஜன் வாயு கிடைக்க ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றாவது என்ன நடந்துச்சு? ஆக்சிஜன் வாயு இல்லை, அதனால் எல்லாமே பிறப்போசனைக்குரியதாக இருக்குது. இப்போ சயனோ பாக்டீரியா வராரு, ஒளித்தோப்பு செய்கிறாரு, அதனால் ஆக்சிஜன் பூமிக்கு கிடைக்கிது. சரியா? இப்போ ஆக்சிஜன் கிடைச்சா மீதி உள்ள அங்கிகள் எல்லாம் உருவாக ஸ்டார்ட் ஆகிரும். ஏன்னா எல்லாருக்கும் சுவாசிக்க ஆக்சிஜன் வேணுமே. சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்படி தனிக்கலமாக மட்டும் மீக்கிற அங்கிட உடம்புக்கு நிறைய மாற்றம் எல்லாம் நடைபெற்று அது இப்படி மனுஷனாக மாறுது, தாவரங்களாக மாறுது, ஒரு தவளை, அப்படி ஒவ்வொரு விலங்குகளாக எல்லாம் மாற ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு அங்கிகளாக மாற ஸ்டார்ட் ஆகுது. சரியா? களங்கள் அப்புறம் இலையங்களாக மாறி, இலையங்கள் அங்கங்களாக மாறி, அங்கங்கள் தொகுதிகளாக மாறி ஒரு அங்கி ஒன்றெல்லாம் உருவாக ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஆரம்பத்தில் தோன்றின பல்கல அங்கி, நிறைய களங்களை கொன்ற அங்கிகள் யார் யார்? நிடாரியா, அனலிட்டுக்கள், அடுத்தது வந்து ஆதியான ஆத்ரபோடா. ஆதியான ஆத்ரபோடானா பழைய காலத்தில் உள்ள ஆத்ரபோடாக்கள். சரியா? இவங்கள் எல்லாம் தான் முதலாவது தோன்றின பல்கல அங்கிகள். சரியா? அடுத்தது வந்து முதல்ல தோன்றின இவங்களுக்கெல்லாம் முள்ளம் தண்டிக்குதா? இல்லை. முள்ளம் தண்டு உள்ள முதலாவது தோன்றின அங்கி வந்து யாருன்னு சொன்னா மீன் தோன்றுது. சரியா? இந்த மீனில் இருந்து ஈருடகவாளி தவளை மாதிரி உள்ள ஆக்கள் தோன்ற ஸ்டார்ட் ஆகுறாங்க. பாருங்க, இப்போ தோன்றினது எல்லாமே கடலுக்கு தான், நீங்கள் தண்ணிலுக்கும். இப்போ மீனும் தண்ணிலுக்கும். மீன்லேருந்து யார் வர? தவளை மாதிரி உள்ள ஈருடகவாளிகள் வார. இவங்க தான் என்ன செய்கிறாங்க? முதல் முறையாக தரைக்கு போகிற ஆக்கள். அப்போ ஈருடகவாளிகள் என்ன செய்கிற? முதன் முறையாக தரையை நோக்கி குடிபெயர்ந்த முள்ளம் தண்டுளி. சரியா? அதுக்கப்புறம் நகருயிர்கள் வருது. சரியா? நகருயிர்கள் வருது, அப்புறம் பறவைகள் வருது, முளையூட்டிகள் வருது. சரியா? ஆய்க்க போகிறோம். இன்னும் மனுஷன் வரல, எல்லா விலங்குகளும் வந்து முடிச்சிருச்சு இப்போ. சரியா? இப்போ சொல்கிறாங்க மனித கூர்ப்பின் ஆரம்பம் எப்போ மனுஷன் வந்து கூர்ப்படைய ஸ்டார்ட் ஆகினான்னு சொன்னால் 12 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு தான் மனுஷன் வந்து கூர்ப்படையவே ஸ்டார்ட் ஆகுறான்னு சொல்கிறேன். சரியா? இப்போ உள்ள நவீன மனுஷன் ஹோமோசேஃபியன் அவன் வந்து எப்போ தோன்றினு சொன்னால் 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு தான் புதுசாக தான் தோன்றிருக்கிறது. விளங்கிச்சா? 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு தான் தோன்றினு சொல்லப்படுது. சரியா? இப்போ கடலில் ஒளித்தோப்பு செய்யக்கூடிய அல்காக்கள் எல்லாம் தோன்றிச்சு தானே, அதில் இருந்து தான் தாவரங்கள் எல்லாம் தோன்ற ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்புறம் பூக்கும் தாவரம், பூக்கா தாவரங்கள் எல்லாம் பிரிஞ்சு தோன்ற ஸ்டார்ட் ஆகுது. சரியா? பாருங்க, இதில் கதையை மறுவா சொல்கிறேன். ஒன்றாவது தோன்று அங்கி ஸ்டார்ட்லேருந்தே வரேன். சரியா? என்ன நடக்குது? வாயுக்களுக்கு இடையில ரசாயன தாக்கங்கள் நடைபெறதுனால உயிர்கள் தோன்றதுக்கான மூலங்கள் தோன்றுது. இந்த மூலங்களுக்கு தேவையான சக்தி எரிமலை, கலியுத கதிர்கள், மின்னல் போன்றவற்றிலேருந்து கிடைக்கிது. இது மழை நீரோட கலந்து சமுத்திரங்களில் வந்து புழுவுது. இந்த கலவைக்கு சொல்கிற பெயர் ஆதிக்குள். ஒன்றாவது தோன்ற அங்கி காற்று இல்லாமல் வாழக்கூடிய பிறப்போசனைக்குரிய தனிக்கல பாக்டீரியா. சரியா? இப்போ அடுத்தது வந்து யார் வாருன்னு சொன்னால் சயனோ பாக்டீரியா வார். இவர் தான் ஒளித்தோப்பு செய்யக்கூடிய முதலாவது கூட்டம். இதெல்லாம் கேள்வி. ஒளித்தோப்பு செய்யக்கூடியது யார்? சயனோ பாக்டீரியா. இந்த சயனோ பாக்டீரியா ஒளித்தோப்பினால் நிறைய ஆக்சிஜன் வாயுக்களை வெளியிடுது. இப்போ உலகத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் இந்த உலகம். சரியா? வெயிட்னுஹா ஆக்சிஜன் இல்லாமல் இருந்த உலகம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ ஆக்சிஜன் உள்ள உலகமாக மாறுது. என்ன நடந்துச்சு? பாக்டீரியா இருந்துச்சு ஒன்றாவது, அதுக்கப்புறம் சயனோ பாக்டீரியா வார. சயனோ பாக்டீரியா என்ன நடக்குது? சயனோ பாக்டீரியா ஒளித்தோப்பு செஞ்சால் ஆக்சிஜன் வரும். அப்போ இதால் தான் இந்த உலகத்துக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. இப்போ ஆக்சிஜன் கிடைச்சா மீதி உள்ள அங்கிகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆக்சிஜன் கிடைச்சா மீதி உள்ள அங்கிகள் எல்லாம் தோன்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். வெயிட்.
சரிதானே? ஆக்சிஜன் இல்லாமல் வைக்கிற சொல்லி தான் ஒரு அங்கேயும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆக்சிஜன் வந்தால் மூச்சு எடுக்கலும். இப்போ ஆக்சிஜன் வந்துருச்சு சைனோபாக்டீரியாவோட ஒளித்தொகுப்பினால். இப்போ மற்ற அங்கிகள் எல்லாம் தோற்றம் பெற ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஒன்றாவது இப்படி தனிக்கிழமை ஐக்கிற அங்கி இவ்வளவுதான் ஒரு அங்கின்னு சொன்னா தனிக்கிழமை ஐக்கிய போகிற இவங்களோட உடம்புக்கு நிறைய மாற்றம் எல்லாம் நடைபெற்று சரியா என்ன நடக்குது? இந்த களங்கள் வந்து இளையங்களாக மாறுது. டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து என்னத்தையா மாறுது? ஏதாச்சும் ஒரு அங்கம் கிட்னி ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அங்கங்காக மாறுது. அப்புறம் அங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி பாருங்க, சுற்றோட தொகுதி, கழிவாற்றல் தொகுதி, அப்படி ஒவ்வொரு தொகுதிகள் உருவாகுது. இப்போ எல்லா தொகுதிகளும் சேர்ந்து ஒரு அங்கி, ஒரு தாவரம் இல்லாட்டி ஒரு விலங்கு அப்படி உருவாக போகுது. சரியா? அப்போ இப்படித்தான் ஒரு தனிக்கல் அங்கில இருந்து ஒரு சிக்கலான அங்கி ஒன்று உருவாகிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் எழுதக்குள்ள விளங்கும். அடுத்தது வந்து ஒன்றாவது தோன்றின பல்கல் அங்கி நிடாரியா அனலிடாக்கள். சரியா? பழைய ஆதியான ஆத்திரப்போடாக்கள் இவங்கெல்லாம் அப்பயும் தண்ணியில் தான் நிற்கிறாங்க. ஐப்புறம் இவங்களுக்கெல்லாம் முள்ளம் தண்டும் இல்லை, முதுகில் உள்ள முள்ளம் தண்டும் இல்லை. முள்ளம் தண்டு உள்ள முதலாவது தோன்றின உயிரினம் யாருன்னு சொன்னால் மீன். இந்த மீனில் இருந்து யார் ஒரு முதலாவது தோன்றிய முள்ளம் தண்டு உயிரினம்? மீனில் இருந்து யார் உருவாகிற? தவளை மாதிரி உள்ள ஈருடகவாளிகள். இவ்வளோ காலமும் தண்ணியில் இருந்த அங்கிகள் இப்போ தான் முதல் முறையாக தரையை நோக்கி போகிறாங்க. அப்போ தரைக்கு பெயர்ந்த முதலாவது கூட்டம் ஈருடகவாளி. இப்போ ஈருடகவாளி வந்து இன்னும் முன்னேற்றம் கூர்படைஞ்சு நகருயிர்கள் தோன்ற முதல்ல ஆமை மாதிரியானாக்கள் தோன்று. சரியா? ஐக்கியப்பறோ யார் தோன்ற? பறவைகள் முளையூட்டிகள் எல்லாம் தோன்றன்னு சொல்லப்படுது. சரியா? அந்த நகருயிர்களில் இருந்து பறவைகள் முளையூட்டிகள் எல்லாம் தோன்றினு சொல்லப்படுது. மனிதண்ட கூர்ப்பு எப்போ நடந்துச்சாம்? 12 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு தான் மனுஷன் வந்து கூர்ப்படையவே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் புதுசாக தோன்றின ஹோமோசெஃபி என்ற மனுஷன் 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னுக்கு தான் தோற்றம் பெற ஸ்டார்ட் ஆகுறேன். எதிலிருந்து தாவரங்கள் உலகம் உருவாகிச்சுன்னு சொன்னால் எதிலிருந்து? சமுத்திரத்தில் இருந்த அல்காக்கள், ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய அல்காக்களில் இருந்து தான் தாவரங்கள் வந்து உருவாகிச்சு. இந்த தாவரம் புறவு காலத்தில் பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம்லாம் பிரிய ஸ்டார்ட் ஆகிச்சு. இதுதான் கதை. இதை நோட்ஸாக பாயிண்டாக எழுதுவோம். சரியா? இன்னொரு கிளாஸ்